என்னோடய ஸ்டைலில் வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, இதோட ஒரு வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 4லேருந்து 5 முந்திரி, இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டு நம்ம தேங்காய் அரைச்சதுனால 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்க போகிறோம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா இலையும் இதில் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 விசில் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.